தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை கிலோ பேக் கொண்டு போகலாம், எவ்வளவு கட்டணம் இலங்கை ரூபாயின்படி பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருந்து இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு கப்பலில் மக்கள் வராங்க. 83 பேர் வரதாக சொல்லப்படுகிறது. அந்த மக்கள்கிட்ட நாங்கள் உரையாட போகிறோம். அதே மாதிரி இந்த படகு சேவை இன்றையில இருந்து 22ஆம் தேதி இன்றையிலிருந்து மீளவும் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த படகு சேவைக்கு நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, இந்தியாவுக்கு அதாவது இங்கே இருந்து காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு எப்படி போகிறது, நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு எப்படி வர்றது, சகல டீட்டெயிலையும் நான் இந்த காணொலியில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நபர் எத்தனை கிலோ கொண்டு போகலாம், எத்தனை கிலோவுக்கு எவ்வளவு தூரம் டிக்கெட் எப்படி போகிறதுன்றெல்லாம் இந்த காணொலியில் இருக்கிறது. வந்திருக்கிற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், கேரள மக்கள் என்ன கூறியிருக்கிறாங்க, வந்திருக்கிறவர்கள் கூறின விடயங்கள் என்ன என்று சொல்லி இந்த காணொலியில் முழுவதுமாக இருக்கிறது. அதே மாதிரி தொலைபேசி இலக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் டிக்கெட்டை அழகாக எடுத்து செல்லலாம். விதுடு யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க இப்படியெல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்க மக்களே. வாகனங்களை எல்லாம் அப்படியே வரிசையில் நிற்கிறது பாருங்க. அவர்களை ஏற்றுவதற்காக தை மாதம் ஆரம்பிக்க வேண்டிய இந்த பயணம் கிட்டத்தட்ட அதாவது காலநிலை காரணமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 22ஆம் தேதி இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன் அந்த கப்பல் சேவை ஏன் இடைநிறுத்தப்படுகிறது, என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் இந்த சர்வதேச லைசன்ஸ் என்று சொல்கிறாங்க, மற்றது காலநிலை காரணம் என்று சொல்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் சொன்னாலும் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மக்கள் வரப்போகிறாங்க. நேரம் இப்பொழுது 1 மணி ஆகிறது. அங்கேருந்து 7:30 மணிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து வெளிக்கிட்டாங்க. கப்பலில் பல வசதிகள் இருக்குதாம். ரோஜா பூவெல்லாம் கொடுத்துருக்கிறார்களாம், பொங்கல் புளியோதரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்களாம். ஸோ பார்க்கலாம். வந்திருக்கிற மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோன்னு எனக்கு தெரியலை. பட் எல்லா கேள்வியும் கேட்போம். இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாங்க மக்களே. சரி வாங்க அவர்களோட உரையாடுவோம், கேள்விகளை கேட்போம். காணொலியை முழுவதுமாக பாருங்கள். படகுல அதாவது இந்த கப்பலில் எப்படி செல்ல போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிஃபோன் நம்பர் இருந்தாலும் அவையோட கதைங்க கீழே ஒரு லிங்கும் நான் குறிப்பிடுவேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணலாம். இது ஒரு பிரயோசனமான காணொலி, தெரியாதவர்களுக்கு பயந்து விடுங்க. இலங்கை நேரம் 1 மணி. இப்பொழுது நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் வந்திருக்கிறது. இந்த கப்பல் அன்னளவாக ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வருகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தை மாதம் பயணத்தை ஆரம்பித்தார்கள். காலநிலையால் தடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு பயணங்கள் தடப்பட்டு இன்றைய தினம் 22ஆம் தேதி 2ஆம் மாதம் 22ஆம் தேதி நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கப்பல் சேவையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும், இடையில் நிறுத்தப்படும், திருப்பி ஆரம்பிக்கப்படும், நிறுத்தப்படும். ஸோ இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து அன்னளவாக இந்தியாவிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறோம். அது என்ன கேள்வி, எப்படியான கேள்வி என்றது காணொலியில் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து நாகப்பட்டினம் எப்படி செல்ல வேண்டும், அதே மாதிரி நாகப்பட்டினத்திலிருந்து எப்படி யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் இந்த கப்பலிலே என்கின்ற பல தகவல்களும் இந்த காணொலியிலே இருக்கிறது. முக்கியமாக பல தகவல்களை பிரயோசனமாக தொகுத்து தரப்போகின்றேன். யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கிறோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம். இப்போ இந்த ஷிப்பில் இருக்கோம். நல்லா ஒரு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. ஸோ எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறாங்க இந்தியாவிலிருந்து. வணக்கம், குழந்தையோட வந்துக்கிறீங்க, முதல்ல நிழலுக்கு போங்க. வணக்கம். ஸோ இந்தியாவிலேருந்து வாரீங்க, இடத்துலேருந்து வாரீங்க? நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து. நாகப்பட்டினம். உங்களுடைய பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். இந்தியாவில் நீங்கள் விட காரைக்கால். இந்த பயண அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யாழ்ப்பாணம் முதல் முறையாக வாரீங்க? ஆமாம், முதல் முறை. ஓகே, எத்தனை பேர் வந்துருக்கீங்க? நான், என் மனைவி, என் குழந்தை. யாழ்ப்பாணம் வந்ததுடைய நோக்கம் என்ன? சுற்றி பார்க்கலான்னு வந்துடுவோம் ஸ்ரீலங்கா. ஸோ இலங்கையில் நீங்கள் எந்தெந்த இடம் சுற்றி பார்க்க போகிறீங்க? கொழும்பு, மட்டக்களப்பா, ஜஃப்னா சுற்றி பார்க்கலாம். ஓகே, இது எப்படி நீங்கள் அணுகினீங்க? இந்த பயணம் எப்படி உங்களுக்கு தெரியும்? படகு வெளிக்கிட போதும் 22ஆம் தேதி ஓப்பன் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்டு மூலயமா. உடனே டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த படகுல உங்களுக்கு என்னென்ன உணவுகள் தந்தாங்க? உங்களோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்தது? காலைல பொங்கல் கொடுத்தாங்க, அப்புறம் பிஸ்கட் கொடுத்தாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, வாட்டர் கொடுத்தாங்க. நீங்கள் இப்போ நாகப்பட்டினத்தில் இருந்து
உங்களை ஊரில் இருந்து எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டாங்க நாகப்பட்டினத்துக்கு விடிய வந்தீங்க? காலைல 4 மணிக்கு கிளம்புனேன். 4 மணிக்கு வரணுமா? வந்து 6 மணிக்கு போர்ட்டுக்கு வந்தேன். 7:30க்கு மூவ் பண்ணாங்க. இப்போ 12:30 12 o'clock இங்கே ரீச். இனி எப்போ நீங்கள் திரும்பி பயணம் செய்ய போகிறீங்க? 28 ஸோ நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு வந்தீங்களா இல்லை தனிநபராக வந்தீங்க? நபராக தான் வந்துடும். தனிநபராகவே வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட மனைவி உங்களோட பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தோஷமாக யாழ்ப்பாணத்துக்கு நான் வரவேற்கிறேன். ஸோ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாரு, உங்களை அன்பாக வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். இந்தியாவில் நாங்கள் மண்ணத்துக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து அப்படி கப்பல் போவோம். நாங்கள் ஒரு 3 நாள் பயந்து 4 hour. நல்லா இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ முதல்த்து 3 மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா கவனிச்சாங்க. இந்த ஹாபரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து அடுத்து இதெல்லாம் சோறெல்லாம் தந்து நல்லா கவனிச்சாங்க. ஸோ இப்போ ஒரு ஐயா வந்திருக்கிறாரு, எங்களுடைய சொந்தங்கள் ஆட்டோவில் அழைச்சி கொண்டு போகிறாங்க. ஸோ வணக்கம், நீங்கள் உங்களுடைய பேர் என்ன? நடராஜன். வணக்கம் நடராஜன் ஐயா. யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையாக வாரீங்களா? யாழ்ப்பாணம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இந்தியாவில் எந்த ஊர்? இந்தியாவில் வந்து அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம். நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 4 மணிக்கு வந்தேன். ஓகே, உங்களுடைய இந்த கப்பல் சேவைக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தி இருக்கிறீங்க? 8500 சுடுதையா. ஓ, வாங்க 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 8500 ரூபா செலுத்தி 8000 அப் அண்ட் டவுன். ஆமாம் ஆமாம், அப் அண்ட் டவுன்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஆமாய்யா. இப்போ சரி, இப்போ நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு வந்தீங்களா தனியாக வந்துருக்கீங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன் ஐயா. ஓகே ஓகே, நீங்கள் கவனமாக போங்க. சரிங்கய்யா. Okay, சரிங்க, நன்றி, ரொம்ப உங்களை நன்றியா. சந்திச்சது சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். உங்களை அன்பாக வரவேற்கிறேன் யாழ்ப்பாணத்தில். ஸோ வந்து இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி சரிங்க. நீங்கள் ஆட்டோவில் வருங்க. சாப்பிட்டீங்களா? இந்த வகை சாப்பிட்டு சாப்பாடுலாம் இருக்கு. ஓகே, கவனமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சிரிப்பு உங்களுக்கு. ஸோ இப்படி எங்களுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆட்டோவில் எல்லாம் ஏறி இப்படி வந்தவர்கள் போகலாம். ஸோ Happy moment. It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. about this journey. Yeah, it was great. I had such a lovely journey, and yeah, I just feel super lucky to be one of the first on it this year. Thank you so much. வணக்கம், உங்களை யாழ்ப்பாணத்துக்கு சந்தோஷமாக வரவேற்கின்றோம். நீங்கள் இந்தியாவில் எந்த ஊர்? இப்படி வாங்க. திண்டுக்கல். திண்டுக்கல். முதன்முறையாக யாழ்ப்பாணம் பாருங்களா? இல்லை, முதல்ல வந்திருக்கோம். முதலே வந்திருக்கேன். இந்த யாழ்ப்பாண பயண அனுபவம் கடல்ல எப்படி இருந்தது? நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. தனியாக வந்தீங்களா குடும்பமாக வந்தீங்க? இல்லை, தனியாக தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ முதல் கட்டணம் எவ்வளோ செலுத்தியிருக்கிறீங்க? இப்போயா ஒரு இந்தியன் மணிக்கு 10,000 ரூபா. 10,000 இந்தியன் மணிக்கு. ஸோ அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன். எனவே மக்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இப்படி வாங்க, கரியா வாங்க. சாப்பிட்டீங்களா? இனிமேல் சாப்பிடாமையா சாப்பிட போறீங்க. ஸோ இங்கே யாழ்ப்பாணம் வந்தனுடைய நோக்கம் என்ன? இங்கே நாங்கள் காலங்காலமாக பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கோம். காலங்காலமாக. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் நோக்கத்தோட வந்துருக்கீங்க. ஸோ இங்கேருந்து பொருட்களை வாங்கி கொண்டு செல்ல போறீங்க? இல்லை, இங்கே அங்கிருந்து கொண்டு வந்து டெக்ஸ்டைல் விற்கிறது போகிறது, அவ்வளோதான். இங்கேருந்து ஒன்று கொண்டு போகிறது இல்லை. சாரி கொண்டு வந்துருக்கீங்களா? சாரி கொண்டு வந்துடும். எத்தனை கிலோ கொண்டு வந்துருக்கீங்க? அது சிப்பில் போட்டுக்க நாங்கள். சிப்பில் போட்டுக்கிறீங்க? புரிம்பாவா? புறம்பா தான். ஓகே, உங்களை அன்பாக வரவேற்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹாய் வெயிட். ஸோ இப்போ எங்களோட சுற்றுலா பயணிகள் வந்துருக்குறாங்க படகுல. ஹாய், ப்ளீஸ் வெயிட். வாட்ஸ் யுவர் நேம்? My name is Stefan Where are you from? from Germany. Are you coming for the first time? Yes, first time. First, How do you feel? great, and yeah, we are happy to visit Sri Lanka. Yeah. துவிச்சக்கர வண்டியில் வந்து பயணம் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? My name is Sophia Where are you from? from Germany. We want to visit Sri Lanka, so we want to explore everything. I think we go around the coast and then in the mountain area. We want to see how is the life and the nature and the culture. Yeah. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. இல்லை கப்பலில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், வந்தவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு முச்சக்கர வண்டியிலேயும் வந்து ஏறி செல்கிறாங்க. அவங்க ஏறி அப்படியே யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் கொண்டு செல்கிறாங்க. ட்ராவல் ஏஜென்சி எல்லாம் இப்போ அதில் வந்திருக்குது பாருங்க மக்களே. ஸோ இதுதான் முன்பக்க வாசல். இந்தியாவிலிருந்து வந்தவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து ஒரு அனளவாக ஒரு 20 பேர் வந்திருக்கிறாங்க. 20 பேர் வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக வந்திருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற முதலாவது கேள்வி, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இப்படி படகில் எப்படி போகிறது, அதாவது இந்த கப்பலில் எப்படி போகிறது, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எப்படி யாழ்ப்பாணத்துக்கு படகில் வர்றது, அந்த லிங்க் என்ன, தொலைபேசி இலக்கம் என்னன்னு சொல்லி
உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நான் எல்லாம் சொல்லுவேன், அப்படியே காணொலியில் இணைந்துருங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு டைம் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஸோ சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, வெயிலாக இருக்கிறது. வணக்கம், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. முதல் முறையாக யாழ்ப்பாணம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம். ஸோ படகுல எப்படி உங்களை கவனிச்சாங்க? நல்லா கவனிச்சாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னென்ன உணவு தந்தாங்க? பொங்கல் கொடுத்தாங்க, என்ட்ரன்ஸில் ரோஸ் கொடுத்து ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ், பிஸ்கட் குக்கி பாக்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டில். எத்தனை கிலோ நீங்கள் ஒரு ஆள் தனியாக பண்ணுங்க? ஆக்சுவலாக 10 பண்ணோம். 10 குழந்தைகளோட சரி, சூப்பராக வெயிலுக்கு நான் கேட்க விரும்பல. வணக்கம். வணக்கம். நீங்கள் உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் கணேசன். கணேசன், வணக்கம். நீங்கள் இந்தியாவில் எவ்விடம்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல். ஸோ இந்த பிரயாணம் எப்படி திட்டமிட்டீங்க? இது எல்லாம் குரூப்பாக போகலான்னு ஒரு பிரியப்பட்டு இங்கே வந்திருக்கான். இலங்கையை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஆபத்தில் ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் என்றவுடன் உங்களுடைய மனதில் என்ன தோணுது? இனிமேல் தான், இப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறோம். இனிமேல் தான் போய் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம இது பண்ணணும், கால் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் முதல் முறை, அதனால் நமக்கு எப்படி என்னங்கிறது தெரியாது. இனிமேல் தான் நாம் பார்த்துட்டு என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நன்றி, உங்களை சந்திச்ச சந்தோஷம். எல்லோரும் வந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நல்லா இருக்கு. வெயில கேட்குறேன். வெயில் எனக்கு தெரியல. நான் சென்னையில் வெயில் அதிகம். அதனால எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு சென்னையில் இதை விட வெயில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பெயர்? சரவணன். என் பேர். இந்தியாவில் எவ்விடம் நீங்கள்? சென்னை. இதற்கு முதல் வந்திருக்கிறீங்க, இலங்கைக்கு வந்திருக்கிறீங்களா? இதான் முதல் தடவை. முதல்ல நீங்கள் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறீங்களா அல்லது வேறு மாவட்டங்கள் செல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு யாழ்ப்பாணம் இன்னைக்கு, அப்புறம் கண்டி, அதுக்கப்புறம் திரிகோணமலை, சிகிரியா, நுரேலியா, கொழும்பு எல்லாம் வரிசையாக சுற்றி பார்க்கணும். மக்களே, இவர்கள் எல்லாம் வந்து அதாவது சுற்றி பார்க்குறதுக்கு சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சரியான தகவலை சொல்கிறேன். இவர்கள் எப்படி இவர்களை மாதிரி எப்படி நீங்கள் இங்கே வரணும், யாழ்ப்பாணம் வரணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து எப்படி நீங்கள் நாகப்பட்டினம் போகணுன்ற தகவலை சரியாக சொல்லுவேன். காத்துருக்கு. நன்றி, உங்களை சந்திச்ச சந்தோஷம். தேங்க்ஸ். இப்போ எல்லாரும் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இது வந்து ட்ராவல்ஸில் வந்தபடியால் இவங்களோட டீட்டெயில் நான் சொல்கிறேன். பாருங்கள், எல்லோரும் வந்து முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. குழு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவர்களுடைய வாகனம். ஸோ இப்போ எல்லாரும் வந்து உள்ளே வந்து இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இருந்து கொஞ்சம் மிரட்டுங்க வாங்க. மாலை போட்டு தானே மாலைகளை வந்து சரிப்படுத்தி வந்துக்கிறாங்க. அம்மா வணக்கம். வெயில் என்றபடியால் உங்களோட கதைக்கல. நீங்கள் இந்தியாவில் எவ்விடம்? இந்தியாவில் எவ்விடம்? பழனி. தமிழ்நாடு பழனியிலிருந்து வந்திருக்கிறீங்க. முதல் முறையாக வாரீங்களா யாழ்ப்பாணம்? ஆமாம், முதல் முறையாக வர்றோம். இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுத்தாங்க? எவ்வளோங்க? 4000. எவ்வளவு? 4000. இவர் ஏற்கனவே ரேட் சொன்னார். அதாவது இந்தியன் மணில என்ன? இந்தியன் மணியில் வந்து எடுத்தாங்க. இவங்க பஸ்ஸில் வந்து இப்போ போகிறாங்க. அதாவது தங்குற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரோடய நான் கதைச்சிட்டேன். இந்த அக்காவோட மட்டும்தான் கதைக்கல. வணக்கம். நீங்கள் இடத்துலேருந்து வந்துக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர். முதல் முறையாக வாரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நல்ல இடங்களை பார்க்கணும் மட்டும் நானும் விரும்புகிறேன். நீங்கள் வரும்பொழுது எப்படி உங்களை கப்பலில் எப்படி கவனிச்சாங்க? கப்பலில் நல்லா இருந்துச்சு. நல்ல வேவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மேலே வந்து வியூஸ் ப்ளஸ் போட்டோட கார்னர் வியூஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேஸ் நல்லா இருந்துச்சு. வேஸ் நல்லா லைக் பண்ணுறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வருவாங்க. பாந்தி அப்படி ஒன்று வரலையா? சத்தி அப்படி ஒன்று? ஒரு சிலருக்கு சிக்னஸ் வரலாம், ஒரு சிலருக்கு அப்பர் டெக் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே மக்களே, வந்தது சந்தோஷம். வணக்கம். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நாங்கள் மொத்தம் 14 பேர் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோங்க. எப்படி தொடர்பு கொண்டீங்க இவர்களை? நாங்கள் வந்து செயல் சுபம்ன்ட்டு ஒரு ஏஜென்ட், அவங்க இது பார்த்தோம், யூடியூப்பில் பார்க்கும்போது ஓகே ஃபஸ்ட் டைம் போட்டில் வர்ற மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்தோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் புக் பண்ணலாம். அந்த இவர்கள் வந்த அந்த ஃபோன் நம்பரையும் நான் கீழே வந்து
குறிப்பிடுறேன், மறக்காமல் தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் சென்னை, அதாவது இந்தியாவிலேருந்து காங்கேசன்துறைக்கு வரலாம், அதே மாதிரி காங்கேசன்துறையிலேருந்து இந்தியாவுக்கு போகலாம். வாங்க, அப்படியே வாங்க. சாப்பிட்டீங்களா? இப்போதான் காலையில் டிஃபன் கொடுத்தாங்க. என்ன டிஃபன் தந்தாங்க? படகுல கொடுத்துருந்தாங்க பொங்கல், அப்புறம் அங்கேருந்து பிஸ்கட்டோ இதுவோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க, தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்காக நம்ம கிளம்பி கொடுக்குறோம். ஆமாம். ஸோ அதாவது இங்கே ட்ராவல்ஸில் வந்தபடியால் அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்று இளநீ எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. வெயில் என்றபடியால் நிறைய கேள்விகள் நான் கேட்கல. மொத்தம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்க. ஸோ மகன் எல்லாம் வந்திருக்காரு. ஹாய், உங்களோட பேர் என்ன? ரித்விக் சொல்ல. ரித்விக். யாழ்ப்பாணம் இப்போ முதல் முறையாக வாரீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம். யாழ்ப்பாணம் என்னென்ன இடம் நீங்கள் பார்க்க போகிறீங்க? யாழ்ப்பாணம் இறங்கிட்டு இருக்கோம், இனிமேல் தான் போய் பார்க்கணும். கொழும்பு, திருக்கோமலை, கண்டே எல்லாமே போய் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஏர்பிளைன் ட்ராவல்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஷிப் ட்ராவல் இருக்கனால இனிமேல் டூர் ஏஜென்ட் சொல்லுவார் எங்கெங்கே போகணும் எப்படிங்கிறது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போவாங்க. சிறுவர்களுக்கு கட்டணம் எவ்வளோ, உங்களுக்கு கட்டணம் எவ்வளோ இந்தியன் காசில்? 5 இயர்ஸுக்கு பிலோ 4,000 rupees வாங்குறாங்க. அதாவது இன்ஃபேண்ட்டுக்கு பிலோ 1 இயருக்கு வெறும் 500 rupees தான். அதுக்கு மேலே 1 to 5 years 4,000 rupees. அடல்ட்ஸுக்கு 4,500 வாங்குறாங்க. மகளே, அப்படியே இருங்க, நான் சரியான தகவலை சொல்கிறேன். அதாவது இலங்கை ரூபாய் படி ஒரு ஆளுக்கு காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு, நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு போகிறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லி நான் சரியாக சொல்லுவேன். உங்களை சந்திச்சது சந்தோஷம். எப்படி இருக்குது? யாழ் மண்ணில் காலை வச்சிருக்கிறீங்க, இந்த கால் வச்சுட்டீங்க, உணர்வு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நீங்கள் இந்தியாவில் எவ்விடம்? தமிழ்நாடு சார். தமிழ்நாடு. வெயில் எப்படி இருக்கு? வெயில் கொஞ்சம் அதிகம் தான் சார். சரி, இப்போ யாழ்ப்பாணம் வந்துருக்கிறீங்க, உங்களோட நோக்கம் என்ன? டூரிசம் சார். டூரிசம். ஸோ டூரிசமாக வந்திருக்கீங்க. முதல் முறையாக வாரீங்களா? ஸ்ரீலங்காவுக்கு முதல் முறை சார். எவ்வளவு நேரம் நீங்கள் படகு எடுத்தது? அதாவது அங்கே இருந்து கப்பல் வலிக்கிட்டது எவ்வளவு நேரம்? 4 o'clock சார். போட் ஃபெரி டிபார்ச்சர் 8 o'clock. இங்கே லேண்ட் ஆனது 12:15 இருக்கும் சார். ஓகே, நன்றி, உங்களை சந்தித்தது சந்தோஷம். மக்களே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு வெளியில் வந்திருந்தாங்க. ஆனாலும் ஒரு ஆள் வெளியில் ஒரு பகுதியினர் வெளியில் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு மேலே ஆகுது. இங்கே இருக்கிறவர்களை விசாரித்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இரவு வரை ஆகுமாம் சில பேரை விசாரித்து வெளியில் விடுறதுக்கு. ஏன்னு சொன்னால் பொருட்கள் எல்லாம் கொண்டு டேக்ஸ் எல்லாம் போட்டு தான் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் பார்க்க போகிறோம். என்ன விடயம்னு சொன்னால், அதாவது கேகேஎஸ் இருந்து, அதாவது காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு நீங்கள் எத்தனை கிலோ பேக் கொண்டு போகலாம், எவ்வளவு கட்டணம் இலங்கை ரூபாயின்படி பார்க்க போகிறோம். இது முன்ன பின்ன ஒரு 1000, ஒரு 1500 ரூபா, ஒரு 2000 குறையலாம். நான் சொல்கிறத வடிவாக கேளுங்க. இதுதான் பயண கட்டண விவரம் அண்ட் கிலோ. சரி, முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு நபர் 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். அவர்களுடைய கட்டண விவரம் 14,050 ரூபாய் இலங்கை ரூபாய். நீங்கள் இதை இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒரு 20 கிலோ கொண்டு போக போகிறார். அந்த 10 கிலோ கொண்டு வரவர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் 20 கிலோவும் ஹேண்ட் லக்கேஜும் கொண்டு போகலாமாம். மொத்தம் 30 கிலோ கொண்டு வைங்களேன். ஒரு ஆள் 30 கிலோவோட பயணம் செய்ய போகிறார் என்று சொன்னால் 16,650 ரூபாய் அவருடைய கட்டணம். சரி, இதை விட மேலதிகமாக என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு 40 கிலோ பேக் கொண்டு போக போகிறார் ஹேண்ட் லக்கேஜோட. அவர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொன்னால் 21,050 ரூபாய் கட்டணும். 50 கிலோ பேக், அதாவது அந்த ஹேண்ட் லக்கேஜ் பேக் 10 கிலோ. மறக்காமல் விஷயத்தை கவனிச்சுக்கொள்ளும். ஹேண்ட் லக்கேஜ் என்று சொல்கிறது 10 கிலோ. இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் 60 கிலோ கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜோட 70 கிலோ. மொத்தம் 31,550 ரூபாய் நீங்கள் கட்ட வேணும். அதாவது இலங்கை ரூபாய் படி காங்கேசன்துறை, இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து நாகப்பட்டினம் போகிறதுக்கு. சரி, இப்போ நாகப்பட்டினத்தில் இருந்து யாழ்ப்பாணம் வாரதுக்கு, இந்த இடத்துக்கு வாரதுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொன்னால் 10 கிலோ ஒரு ஆள் கொண்டு வருது. 10 கிலோ அண்ட் ஹேண்ட் லக்கேஜோட ஒரு ஆள் வருது. மொத்தம் 20 கிலோ 16,000 என்று போட்டிருக்கணும். இது முன்ன பின்ன 1000 ரூபா குறையும். இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அதே போல் 20 கிலோ கொண்டு வர போகிறீங்களா, அல்லது அதோட ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வர போகிறீங்களா, மொத்தம் 30 கிலோ 20,200 ரூபா இந்தியாவில் இருந்து காங்கேசன்துறை வர்றதுக்கு. அதே போல் 40 கிலோ அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் 10, மொத்தம் 50 கிலோ 26,500 ரூபாய். சரி, அதே மாதிரி 60 கிலோ 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் மொத்தம் 70 கிலோவோட நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 44,000. ஸோ இதுதான் மக்களே கட்டண விபரம். உண்மையிலேயே இந்த பயணம் ஆரம்பித்தது
ஆரம்பிப்பார்கள், நிறுத்துவார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறது. கப்பல் பயணம் என்பது முக்கியம். முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த கப்பல் பயணம் வந்து இப்படி ஆரம்பிக்கப்படும், நிறுத்தி விடுவார்கள். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் ஆரம்பித்தா நல்லம். மக்களே கட்டண விவரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு மேலதிகமான விவரங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தொடர்பிலக்கம் தாரேன். அவரோட வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து இப்படி இதே மாதிரி இலங்கை வாரதுக்கும், இலங்கையிலிருந்து நாகப்பட்டினம் வாரதுக்குமான தொலைபேசி இலக்கம் 7200515468. அவரும் இதில் சொல்லியிருப்பாரு, நானும் சொல்கிறேன். +91 72 00 51 54 68. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சரியாக வந்து சொல்லுவார். இப்போ ட்ராவல்ஸையும் அரேஞ்ச் பண்ணி விடுவார், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும். இந்த நபரை தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதே மாதிரி சைல் சுபம் என்ற ஒரு வெப் அட்ரஸ் இருக்குது. அந்த லிங்கையும் நான் கீழே குறிப்பிட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து இதுக்கான டிக்கெட்டுகளை வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். SAILSUBHAM இந்த அட்ரஸ். மக்களே, நீங்கள் இங்கேருந்து பயணம் செய்யுங்க, சந்தோஷமாக பயணம் செய்யுங்க. இந்த காணொலியில் பிரயோசனமாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த விவரங்கள் எல்லாம் இது வந்து ஒரு விளம்பரமாக தான் எல்லாரும் செய்வாங்க. நான் ஃப்ரீயாக அந்த அண்ணாட்டை வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே இதை செய்து தரேன் என்று சொன்னால் பிரயோசனப்படணுன்றதுக்காண்டி இதை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி ரோர்களே.